வைட்டமின் டி வெயில்ல போனாலே போதும். அட்லீஸ்ட் 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வெயில்ல இருந்தாலே போதும். ஈவினிங் சன்லைட் ஓகே பெஸ்ட்டு. ஒரு ஒரு ஈவினிங் சன்லைட் மாலை முழுதும் விளையாட்டுன்னாங்க. காலை வெயில் கழுதைக்கு மாலை வெயில் மனிதனுக்கு எழுதுனாங்க. இளவெயில் உடம்புக்கு ஆபத்துன்றாங்க. ஸோ ஈவினிங் சன்லைட் போதும். ஒரு ரொம்ப ஹாட் சன்லைட் வேண்டாம். மேபி அந்த வெயில் தாரன்னு சொல்லுவோம்ல, ஒரு 4:30 5 மணிக்கு போகலாம். அந்த டைமில் இருக்கிறது ரொம்ப சூடு இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அட்லீஸ்ட் 15லேருந்து 30 நிமிஷம் ஒரு வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். கை கால் எக்ஸ்போஸ் ஆனாலே போதும். அதில் இருக்கிற அப்சார்ப்ஷன் டேரெக்டாகவே கிடைக்கும் பாடியில். இப்போ ரொம்ப அட்வான்ஸாக அந்த யூவி லேம்பு பல்புலாம் வந்துருச்சு. அதோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னப்பில் தான் நான் சொன்னேன் ஒருத்தர் பேசினாங்கன்னு சொல்லிட்டு, அந்த யூவி லேம்பு அந்த லேம்பை போட்டு வச்சிங்கன்னா சன்லைட்டில் இருக்கிறதோட எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவெண்டு. எதுக்கு நம்ம ஊரில் நல்லாவே கிடைக்குது சன்னில். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் போங்க. எப்போவுமே சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்கவங்களுக்கு வைட்டமின் டினால கூட இருக்கலாம். வைட்டமின் டி சில பேர் சொல்லுவாங்க, சார் உடம்பெல்லாம் அசதியாக தள்ளுது டயர்டாக இருக்குன்னு சொன்னால் வைட்டமின் டினால கூட இருக்கலாம். வெறும் வெயிலில் போனாலே வைட்டமின் டி ஏறிச்சுனாலே அந்த டயர்ட்னஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஃபெட்டிக் டயர்டாக இருக்கல, ஏதாவது வெயிட் தூக்கினா விட்டு போகிற மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணும். பேக் பெயின் எம்ஆர் எடுத்தேன், எக்ஸ்ரே எடுத்தேன், எல்லாமே நார்மல். ஆனால் பேக் பெயின் போல, எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா இருக்குது, திருப்பி வருதுன்னா மேபி வைட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். மசில் வீக்னஸ், உடம்பெல்லாம் அப்படியே அசதியாக தள்ளுற மாதிரியே இருக்கும்ல, மசில்லாம் ஃபெட்டிக்காக இருக்கும்ல, அது ஒன்று. பெயின் அங்கங்கே வரும். வைட்டமின் டி டெஃபிஷியன்ஸாலும் இதே மாதிரி இருக்கலாம். இதுக்கு போய் நான் மருந்து சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன், நல்லா இருந்தது, எனக்கு திருப்பி வருதுன்னா ஒன் ஆஃப் தி ரீசன் வைட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, ஆன்சைட்டி பற்றி சொல்லுங்கள் சார். டிப்ரெஷனு, மூட் ஸ்விங்ஸு, ஆன்சைட்டி இது எல்லாம் வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால கொடுக்கலாம். வைட்டமின் டி ஏற்றிட்டு மூட் ஸ்விங்ஸ் எடுத்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் செக் பண்ணுறாங்க. டிப்ரெஷன் வேலையும் அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, வெறும் வைட்டமின் டி வெயிலில் போனால் மட்டும். ஏன்னே தெரியாது, இம்யூனிட்டி கம்மியாகி அடிக்கடி எனக்கு கோல்டு சளி, என் குழந்தைக்கு அடிக்கடி ஸ்கூல் லீவ் போட்டுருவான், சளி ஜுரம்ன்றவங்க வெயிலில் ஒன்று அனுப்புங்க. வைட்டமின் டி ஏற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. கம்மியாகும் போது இந்த மாதிரி வரும். வெயிலில் போகும்போது அந்த கோல்டு காஃப் இந்த ஃப்ளூலாம் அடிக்கடி வரதுக்கான சான்ஸ் இல்லை. என் குழந்தை வந்து அடிக்கடி ஜுரம் வரும், சளி பிடிக்குன்றவங்களுக்கு இம்யூனிட்டி ஏற்றும் போது வைட்டமின் டி ஏறும்போது இம்யூனிட்டி ஏறி ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டு காஃப் அடிக்கடி சளி பிடிக்கிறதெல்லாம் கம்மியாகும். ரிசர்ச் ஆர்டிக்கல் இருக்குது. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். முடிக்கொட்டும் நிறைய பேர், சார் எனக்கு முடிக்கொட்ட சொல்லுங்கள், நம்ம ஆயில் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், நிறைய எண்ணெய் போட்டு வாங்கி போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃபேமஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முடியல. இன்னமும் அவங்களுக்கு முடியும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் ஆயில் போட்டு வளர வைக்க முடியல. ஸோ வைட்டமின் டி வந்து முடி ரொம்ப தின்னாக மெலிசாகிறதுக்கும் முடி பயங்கர ஹேர் லாஸ் வரதுக்கும் வைட்டமின் டி சிவியர் வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும்போது இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வேண்டு. சில பேருக்கு புண்ணு சரியாகாது, ரொம்ப நேரம் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா ஆறதுக்கு. இதுவும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து புண்ணு சீக்கிரம் ஆறாது. ஸோ இது ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா கால்லாம் கொஞ்சம் போன்லாம் வளைஞ்சி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வைட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது சின்ன பிள்ளைங்க குழந்தை வயசில். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி தான். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் நல்ல வெயில் இருக்குது, அழகாக வெயிலில் போங்க. ஈவினிங் ஒரு 1/2 hour போய் வெயிலில் நின்றுட்டே இருங்க. மூட் ஸ்விங்ஸ், இம்யூனிட்டி நேச்சுரலாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும், கோல்டு இப்போ எனக்கு சளி பிடிக்கலையே, இப்போ எனக்கு கொஞ்சம் பாடி இம்யூனிட்டி நல்லா இருக்குது, இப்போ கொஞ்சம் கை கால்லாம் வலி இல்லை, இப்போ கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லை, இது எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வைட்டமின் டி மட்டும் வெறும் வெயிலில், இதுக்கு ஒரு செலவு இல்லை. சாயங்காலம் போய் ஜஸ்ட்டு நின்னா மட்டும் போதும், வெயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது.